ஹாய் கேக் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்பஞ்சும் சாக்லேட் கப் கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்பஞ்சும் ஒன்றா அப்படின்னு சொன்னால் வேறு ரெசிபி தான். ஆனால் நிறைய பேக்கரியில் ஒரே பேட்டரை தான் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப சாஃப்டாக ஈரப்பதத்தோடு இருந்த மாதிரி இருக்கும். இரும்பு கடாயில் எவ்வளோ டைம் வைக்கணும், ஓடிஜியில் எவ்வளோ டைம் வைக்கணும், எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன குப்பை மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஒவ்வொரு டைமும் பேக் பண்ணி வேஸ்ட்டாகவே ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் கண்டுபிடிச்சி ஒரு பெர்ஃபெக்டான கப் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட் ரெசிபி தான் இது. கப் கேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற கப்பு வந்து பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைனருக்குள்ளே வச்சு வைக்கணும். இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பர் டீ கப்லாம் இருக்குல்லையே அதுக்குள்ளே வச்சு வைக்கணும். இல்லை நம்ம அப்படியே வச்சோன்னு சொன்னால் கேக்கோட ஸ்பஞ்சு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன இருக்குல்ல, மற்ற கேக்குக்கும் இந்த கேக்குக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இது எப்படி விரிஞ்சமாக இருக்குது, பூ மயிறு விரிஞ்சமாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் ஒரு கப்பில் வச்சோ டீ கப்பில் வச்சோ அந்த பேஸில் வச்சோ நம்ம பேக் பண்ணி எடுக்கிறது. இது சும்மா இரும்பு கடாயில் வச்ச கேக்கு தான். அதாவது நம்ம குக்கருக்கு பதிலாக இரும்பு கடாயில் வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்து. கப் கேக்கோட கப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரை ஊற்றி எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ஓடிஜியில் வச்சு எடுத்த மாதிரியே சாஃப்டாக இருந்துச்சு. கடாயில் கொஞ்சோண்டு உப்பை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணக்கப்புறமா உப்புக்கு மேலே அப்படியே நான் பவுலில் வச்சுட்டேன். இப்போ நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன்ல, இதே மாதிரி நான் பவுலையும் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் தான் சூப்பராக பேக்காகி கிடைக்கும். ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்தது. ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த மாதிரி நம்ம அப்படியே சேல் பண்ணுறதா இருந்தால் 10 to 15 ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கலாம். இதே இது கொஞ்சோண்டு சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு விப் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் 20லேருந்து 30 ரூபா வரை நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதை விட எனக்கு அமௌண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கி கப் கேக்குக்குள்ளே சாக்லேட் ஃபில்லிங் கொடுத்துட்டு மேலே சாக்கோ ட்ரஃபிளில் ஐசிங் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு 30லேருந்து 40-45 வரை நம்ம சேல் பண்ணலாம். ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்து ஹோம் பேக்கர் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டை பார்த்து கொடுங்க. இப்போது நம்ம கப் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த கப் கேக் நிறைய குவான்டிட்டியில் பண்ணியிருப்பேன். நான் ஒரு 15-16க்குள்ளே கப் கேக்குக்கான மெஷர்மெண்ட் மட்டும் இப்போ சொல்லியேன். ஒரு க்ளீன் பவுலில் ஒரு முட்டை, ஒரு கப் சீனி, ஒரு கப்பு பால் சுட வச்சு ஆற வச்சதாக இருக்கணும். முட்டை நார்மல் டெம்பரேச்சரில் உள்ளதாக இருக்கணும். ஒரு கப்பு ஆயில் வாசனை இல்லாததை பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தால் பட்டர் ஒரு கப்பு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ஊற்றும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் பிளெண்டர் கூட யூஸ் பண்ண வேண்டாம், விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா, 1/4 கப்பு கொக்கோ பவுடர் லைட் பவுடர் பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். நான் இதில் டார்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிடுங்க. பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணலன்னு சொன்னால் எல்லாமே தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஏன் சலிக்கிறோன்னு சொன்னால் இதில் கட்டியாக இருக்குல்ல, இந்த பபுள்ஸ்லாம் உடையிறதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்யூடில் சக்கரை கரைஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த விஸ்கை தூக்கி பார்த்தீங்கன்னாக்கி சக்கரை இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அப்படி பிளெயினாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மில்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மொத்தம் இதே நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கட்டி வராதபடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது இப்போ ஸ்பூனெல்லாம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் சீக்கிரம் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஸ்கை வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க. சப்போஸ் என்னால் சுத்த கஷ்டமாக இருக்குது, பபுள்ஸ் உழுது, அதாவது ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல நடுவில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாலும் சீக்கிரம் மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பேட்டரி திக்காக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் டைம் ஆக கொஞ்சம் லூஸ் ஆகிரும். அதாவது அந்த பபுள்ஸ்லாம் உடஞ்சி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். எப்படி லூஸாக இந்த திக்காக இருக்குது பாருங்களேன், இதை விட லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். பேட்டரி ரொம்ப ஷைனிங்கான லுக்கில் இருக்கும் டைம் ஆக. கப் கேக்குக்கு இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 1/2 கப்பு நீங்கள் ஊற்றி எடுத்தால் போதும். 3/4 கப் ஊற்றினா கூட அந்த பேட்ரு வெளியே வச்சு ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் 1/2 கப் மட்டும் ஊற்றி எடுத்து பேக் பண்ணுங்கள். 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் இந்த இதுக்கு பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்.
பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சியை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குச்சி ஒட்டிட்டு வந்துன்னா பேக் ஆகலன்னு சொல்லி அர்த்தம். அது கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கொலன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கூட ஒரு 10 நிமிஷம்னாலும் நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சேல் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். மேலே பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 40லேருந்து 45 சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.